ஹலோ கைஸ், நம்ம வந்து சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ போடுறோன்னா, ஒன்று பிசி வாங்கியிருப்போம். அந்த பிசி வந்து ஒர்த்தா, உண்மையிலே இந்த விலைக்கு ஒர்த்து தானா அப்படின்னு வேறு ஆன்லைன் வெப்சைட்டோட கன்சிடர் பண்ணி ஒரிஜினலாகவே இந்த விலைக்கு ஒர்த்தான்னு பார்க்க போகிறோம் கைஸ். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து இந்த வால்பேப்பர் நல்லா இருக்கான்னு சொல்கிறேங்க, லைவ் வால்பேப்பர் ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த விலைக்கு பிசி ஒர்த்து இல்லை ஏமாற்றிட்டாங்க, நீங்கள் எதுக்கு இதை கொடுத்து வாங்கினீங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்படி உண்மையிலே இந்த விலைக்கு இது ஒர்த்து இல்லையா, உண்மையில் இது ஒர்த்தா அப்படிங்கிற ஃபுல் டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஆன்லைன் வெப்சைட் எவ்வளோவா இருந்தாலும் நம்ம வந்து முதல்ல நம்ம ஒரு சில வெப்சைட்டை பார்க்கலாம். அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட் பார்க்கலாம். அமேசானில் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக கரெக்டான அமௌண்ட் இருக்கும். அதனால் அமேசான் வெப்சைட்டில் இருக்கிற அமௌண்ட்டும் நம்ம A2D பிசி ஃபேக்ட்ரியில் வாங்கின பிசியோட அமௌண்ட்டும் ஒரே மாரி வருதா, இல்லை அதிகமாக கம்மியாக வருதா, ஏமாந்துட்டோமா, விலைக்கு ஒர்த்தா அப்படிங்கிறத மட்டும் ஒரு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அமேசானில் ஒரு பார்ட்ஸாக ஒரு விலை டிஃப்ரென்ஸோட கால்குலேட்டரில் போட்டு நம்ம செக் பண்ணி சொல்லிடலாம் இந்த விலைக்கு இது ஒர்த்து தானேன்னு. உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்தா இல்லையான்னு கொஞ்சம் சொல்கிறேங்க கைஸ். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்துன்னு தான் ஃபீல். அது நிறைய பேர் சொல்கிறாங்க இது வேஸ்ட்டுன்னு. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் தான் பிசி பெஸ்ட்டு, அது இல்லைனா வேஸ்ட்டுன்னு. இப்போ இருக்கிற காலத்தில் இதோட ரொம்ப காஸ்ட்லியஸ்லாம் பண்ண முடியாது. இது வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தால் அந்த பிசி இன்னும் கம்மியாக இருந்திருக்கலாம். இப்போ வந்து விலை எல்லாமே ஏறிடுச்சு இப்போ, அதனால தான் இப்போ அப்படி இருக்குது. இல்லைனா இன்னும் கம்மியாக இருந்திருக்கும். நம்ம ப்ராசஸர் என்னென்னா Ryzen 5 5500 GT ப்ராசஸர் யூஸ் பண்ணுறோம். அது 14,200 அந்த அமௌண்ட்டில் இருக்குல்ல, அது போட்டுக்கலாம். 200 14,299 ஓகேங்களா. அதான் இப்போ விலை அமௌண்ட்டில் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து கிராஃபிக்ஸ் கார்டு நிறைய பேர் போட்டிருந்தாங்க, நான் 60,000 பிசி இல்லை கிராஃபிக்ஸ் கார்டு. ஆனால் வந்து அப்போ விலை கம்மி எல்லாத்துக்கும். இப்போ விலை எல்லாம் அதிகமாகிடுச்சு. அதனால தான் வந்து நம்மளால் கிராஃபிக்ஸ் கார்டு போட முடியல. இன்டர்கிரேட்டட் தான் இப்போதைக்கும், ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க, என்ன ப்ரோ இது கூட போடாமல் எதுக்கு பிசி வாங்கியிருக்க, இல்லை கேமிங் பிசியா சும்மா, இல்லை ஒரு யூஸ்வல் பிசியா, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் தான் பிசி பெஸ்ட்டுன்னு இல்லை, அதுவும் ஒரு இருக்கிறது தான் கேமிங் அண்ட் எடிட்டிங்க்கு. ஆனால் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படல, அதனால் அது இல்லை. இதுக்கே எனக்கு வந்து 60,000 பிசி ஆகிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். 63 ஆச்சு, டிஸ்கவுண்ட் போக 60,000. இப்போ மதர் போர்டு வந்து ஒரு 8,749 வருது, அதை போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா. ஆனால் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் தான் பிசி பெஸ்ட்டுங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. கிராஃபிக்ஸ் கார்டுங்கிறது எடிட்டிங் கேமிங்க்கு பெஸ்ட்டு அது இருந்தால். ஓகேங்களா. ஆனால் வந்து அது மட்டும் இருந்தால் தான் அப்படின்லாம் இல்லை. அதனால் வந்து ஸ்பெக்கை பார்க்காம சொல்கிறாங்க, என்ன ப்ரோ கிராஃபிக்ஸ் கார்டுலையா பிசி வேஸ்ட் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க நிறைய பேர். அப்படிலாம் கிடையாது, அதுதான் சொல்லிக்கிறேன். நம்ம இந்த ரேம் தான் யூஸ் பண்ணுறோம். இது 8GB 8GBன்னு 2 ஸ்லாட் ரேம் போட்டிருக்காங்க. நம்மள்ட்ட வந்து இதே ரேம் ஆக்சுவல் இதே தான், பட் வந்து அமேசானில் 8GB 8GB வந்து அவைலபிள் இல்லை. 8GB ஓகேங்களா. நம்ம 8x2 அந்த ரேஷியோவில் போட்டிருக்கோம். ஆனால் வந்து 16GBக்கான ப்ரைஸும் 8x2க்கான ப்ரைஸும் சிம்லராக ஒன்று தான். அது என்ன பெருசாக மாறப்போகுது. அதனால் இந்த ப்ரைஸே போட்டுக்கலாம். 12,669 ஓகேங்களா. இந்த அமௌண்ட்டையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா. அதனால் வந்து இது பிசி ஒர்த்தாக வேஸ்ட்டாக அந்த விலைக்கு அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பேர் சொன்னாங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். 50 வருஷம் வாங்குற பாருங்க. லாஸ்ட் இயர் தான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாங்கினா, கிராஃபிக் கார்டெலாம் வச்சு ரொம்ப பக்காவான பிசி அது அப்படின்னாங்க. அது லாஸ்ட் வருஷத்தில் வாங்கியிருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் இப்போ கரண்ட்டாக வாங்க முடியாது அந்த அமௌண்ட்டுக்கு. ஓகேங்களா. வந்து வருஷம் இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து எப்படி எவ்வளோக்கு வாங்க முடியுமோ அவ்வளோதான். அதெல்லாம் பார்த்துட்டு சூழ்நிலையை பொறுத்து சொல்லணும். ஓகேங்களா. நம்ம வந்து SSDயில் 480GB போட்டிருக்கோம். 480GB SSD போட்டிருக்கோம். ஓகேங்களா. அது நான் வந்து இந்த SMBS வந்து ரொம்ப தேடி பார்த்தேன். அமேசானில் எங்கேயுமே இல்லை. அப்புறம் தான் அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு தெரிஞ்சு வந்தது. நான் ஆனால் வந்து பிசி வாங்குறதுக்கு முன்னாடி அது இருந்தது, ஏன்னா அந்த லிஸ்ட்டில் இருந்தது, சர்ச் பண்ணி பார்த்தப்போ இருந்தது. இப்போ இல்லை. ஆனால் வந்து எல்லாமே சிம்லராக 3,000 4,000 இருந்தது. ஆனால் நான் இருந்ததுன்னு பார்த்தப்போ 5,200 கிட்டே இருந்தது. இது க்ரோமில் போய் போட்டப்போ அதர் வெப்சைட்டில் 5,000 4,000 3,000 இதுமாரி நிறைய அமௌண்ட் மாறி மாறி இருந்தது. ஆனால் சிம்லராக 5,000 இருந்தது. அதனால் நம்ம 5,000 எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஒரு 5,200 போட்டிருந்தது, 100 போட்டுக்கலாம், 120 போட்டுக்கலாம். ஓகேங்களா. SMBS அதுதான் கைஸ். இதுக்கு அப்புறம் கேபினெட் வந்து நான் வாங்கினப்போ உண்மையாலே 7,500 இருந்தது. இப்போ ஆக்சுவலாக 4,199
99 இருக்குது. ஆனால் உண்மையிலேயே நான் வாங்கினப்போ 7000 கிட்ட இருந்தது. அப்போயே யோசிச்சு என்னடா இது போய் 7000 இருக்கேன்னு. ஆனால் வந்து ஒர்த்து தாங்க, பார்க்கவே அழகாக இருந்தது. இப்போ வந்து 4100 தான். அந்த அமௌண்ட்டே போட்டுக்கணும். நம்ம வந்து இருக்கிறதுலே லீஸ்ட் அமௌண்ட்டாக கால்குலேட் பண்ணால் தான் பெஸ்ட்டாக வேஸ்ட்டான்னு தெரியும். ஓகேங்களா? அதனால் 4199 போட்டாச்சு. இதுக்கே 52,000 ஆகிடுச்சு. நம்ம எம்எஸ்ஐயில் வந்து ப்ரோ அந்த மாடல் வாங்கியிருக்கோம். 27 இன்ச் 144 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே, ஐபிஎஸ் பேனல் தான். ஓகேங்களா? இது வந்து ஒயிட் கலர் வந்து கரெக்டாக 11,000 வந்தது. ஓகேங்களா? 10,000 ஒயிட் கலரு. அதில் என்னமோ கேபிள் வித்து என்னமோ வாரண்ட்டி அடிஷ்னலாக என்னன்னு தெரில, என்னமோ போட்டு 12,000 வந்தது மானிட்ரு. ஆனால் நம்ம 12,000 போட்டுக்க வேணாம், மினிமம் அமௌண்ட்டே போட்டுக்கலாம். 9,699 போட்டுக்கும். நம்ம ஏன் வந்து அதிகமான நம்ம வாங்கின ஒரிஜினல் ப்ரைஸ் இது எதுவுமே இல்லை. இதோட கம்மியான ப்ரைஸில் தான் நம்மளுக்கு ஏ2டி கொடுத்துருந்தாங்க. நம்ம இந்த ப்ரைஸில் கன்சிடர் பண்ணும்போது ஒருத்தன் தான் தோண்டுது. இதுக்கே எனக்கு 62,000 ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. ஆனால் பிசி வாங்கினது 60,000. அது இல்லாமல் நிறையா அமௌண்ட்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஒரு 120 ரூபா கிட்ட போட்டுக்கலாம். ஒரு 5,000 போட்டுக்கலாம். 5,000 எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஷிப்மெண்ட் சார்ஜு, அவங்க வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களே அவங்க சார்ஜு, வேலை செஞ்சவங்க சார்ஜு, அங்கே ஒரு இதுக்கெலாம் பண்ணாங்களே அதுக்கு ஒரு சார்ஜு, அப்புறம் அவங்க லாபம் எல்லாம் போக ஒரு அவங்களுக்கு அப்புறம் லாபம் வேணும்ல, அப்புறம் சேனல் கம்பெனிக்கு ஒரு லாபம் போக எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வந்து அதுவும் அவங்க பேக்கிங்க்கே வந்து நம்ம அமௌண்ட் எவ்வளோ எடுத்தாலும் ஓகேங்கிற மாதிரி தான் இருந்தது. ஓகேங்களா? அவங்க பேக்கிங் அப்படி இருந்தது. அவ்வளோ பெஸ்ட் பேக்கிங் பண்ணுறாங்க. சாரி என்னமோ தப்பாக போட்டேங்க. 86,000 வருது தெரில, ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா மாற்றி போட்டேன். இப்போ 68,000 இவ்வளோ ஆயிருக்கு பிசிக்கு. ஓகேங்களா? 68,000 8,000 மைனஸ் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு எவ்வளோ 8,000 மைனஸ் பண்ணிருக்காங்க. 70,000 இப்போ வந்துச்சிங்களா கரெக்டாக? இப்போ வந்து 70,000 பிசியோட அமௌண்ட் வந்திருக்கு. இதில் அவங்க ஆஃபர் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு வந்து கீபோர்ட் மவுஸை ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. அந்த கீபோர்ட் மவுஸில் 3,000 அது மைனஸ் பண்ணேன். இதெல்லாம் வந்து அவ்வளோதாங்க. வீடியோ முடிஞ்சு 70,000 அமௌண்ட் கரெக்டாக வந்துச்சு. நம்மளுக்கு 10,000 ஆஃபர் ஆகிருக்கு. நம்மளுக்கு 3,000 தான் ஆஃபர். ஆனால் 10,000 எக்ஸ்ட்ரா இருக்குது. எக்ஸ்ட்ரா 10,000 70,000 வந்திருக்கு. நம்மளுக்கு 60,000 பிசி முடிச்சுட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்துன்னு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு ஒர்த் இல்லையா? ஏமாந்துட்டிங்களா? உண்மையிலே ஏ2டி நந்தா ப்ரோ நம்பலாமா? நியூ பிசி கிட்ட பிசி வாங்கலாமா? அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த பிசி ஒர்த்தான்னு சொல்லிட்டு போயிடுங்க. லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி.